Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம ரெண்டு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பப்பா தோய் அப்புறமா லஸ்ஸி. இது ரெண்டுமே பண்றதுக்கு பேசிக்கா நமக்கு திக்கான யோகர்ட் வேணும். ஃபர்ஸ்ட் யோகர்ட் வந்து வீட்லயே creamy and திக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கெட்டியான தயிர் நம்ம பண்றதுக்காக ஒரு பவுல்ல நம்ம ஸ்டார்ட்டர் தயிர் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதாவது ஸ்டார்ட்டர் யோகர்ட் நம்ம ஸ்டோர்ல இருந்து வாங்குனதும் யூஸ் பண்ணலாம் அல்லது previous batchல இருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இது நல்லா creamy-ஆ நம்ம பீட் பண்ணனும். இப்போ இதெல்லாம் நான் 1 லிட்டர் அளவு full cream milk எடுத்துர்க்கேன். இது lukewarm temperature-ல இருக்கு. அதாவது மிதமான சூடு. கையில தொட்டு பாக்கும்போது லேசான சூடு மட்டும் இருக்கணும். அதிகமான சூடு இருந்தா பால் உடனே பிரிஞ்சிரும். நமக்கு திக்கான யோகர்ட் கிடைக்காது. சோ இந்த மில்கை இதல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அல்லது விஸ்க் வச்சு நல்லா mix பண்ணிட்டு ஏர் டைட் லிட்டால க்ளோஸ் பண்ணி 6 to 8 hours நம்ம வார்ம் டெம்பரேச்சர்ல வைக்கணும். இது ரொம்ப சூடான டெம்பரேச்சர்ல இருந்தா தான் ஃபாஸ்டா செட் ஆகும். இப்போ after 8 hours நம்ம ஓபன் பண்ணி பாக்கும்போது நல்லா செட் ஆகி நல்ல புட்டிங் கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ இது நம்ம டைரக்ட்டா ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். half an hour அல்லது 1 hour கழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இத எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட யோகர்ட் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு. சூப்பர் creamy-ஆ வந்திருக்கு. எந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியுமே இதுல இல்ல. நல்லா சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம பப்பா தோய் பண்றதுக்காக இதுல இருந்து 2 கப் யோகர்ட் எடுக்கலாம். இப்போ 2 கப் அளவு திக்கான தயிர் எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துறலாம். முடிஞ்ச வரைக்கும் பப்பா தோய் பண்ணும்போது இந்த கர்ட் வந்து ரொம்ப திக்கா இருக்கணும். சோ இத வந்து ஒரு ஸ்ட்ரைனர்ல சேர்த்து ஒரு half an hourல இருந்து 1 hour வரைக்கும் வெச்சிட்டு அதில உள்ள வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாமே ஸ்ட்ரைன் ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்றது நல்லது. இது ரொம்ப திக்கா இருந்தனால நான் டைரக்ட்டா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ 2 கப் தயிர் எடுத்து ஒரு விஸ்கால நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதல 1 கப் அளவு condensed milk ஆட் பண்ணி கொடுக்கணும். நான் ஹோம்மேட் condensed milk தான் இதல யூஸ் பண்ணிருக்கேன். இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் ஆகி இருக்குறதுனால ரொம்ப திக்கா இருக்கு. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறோம். இப்போ நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மில்க்ல saffron சோக் பண்ண வச்சிருந்தேன். அந்த saffron மில்க்கை இதல ஆட் பண்ணி திரும்ப இத நல்லா விஸ்க் பண்ணனும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது ஒரு ட்ரெடிஷனல் பெங்காலி டெசர்ட். இப்போ இத ஸ்டீம் குக் பண்றதுக்காக நான் 2 பாட் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இந்த மிக்ஸ்சர் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இப்போ ரிமைனிங் இருக்குறத இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இதுல வந்து ஆயில் பிரஷ் பண்ணிட்டு அதல சேர்த்துறலாம். ஆயில் பிரஷ் பண்ணும்போது இது ஈஸியா டிமோல்ட் ஆகும். இப்போ இது மேல கார்னிஷிங்காக நான் கொஞ்சமா சாப்ட் நட்ஸ் ஆட் பண்றேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி saffron எது இருந்தாலுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ப்ளைனா பண்ணாலும் இது நல்லா சூப்பரா தான் இருக்கும். இப்போ இத ஒரு foil பேப்பரால நம்ம கவர் பண்ணிட்டு ஸ்டீம் குக் பண்ணனும். ஏன்னா ஸ்டீம் பண்ணும்போது இதோட வாட்டர் உள்ளாடி இறங்காம இருக்குிறதுக்காக தான். இப்போ நான் இத மாதிரி ஒரு pan எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டு தண்ணி சேர்த்து கொடுக்கிறேன். இட்லி பாத்திரத்திலே நம்ம இத வந்து ஸ்டீம் குக் பண்ணலாம். இப்போ இது மேல நம்ம பாட் இறக்கி வச்சிட்டு இதல க்ளோஸ் பண்ணி ஒரு 20 to 30 minutes குக் பண்ணா போதும். இப்போ நான் ரிமைனிங் இருக்கிற பாட்டையும் பவுலையும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல தான் வச்சு குக் பண்ணிருக்கேன். இப்போ after 25 minutes நம்ம இது ஓபன் பண்ணி பாக்கும்போது இந்த புட்டிங் நல்லா செட் ஆகி இருக்கு. இப்போ இத திரும்பவும் நம்ம foil பேப்பரால கவர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ண வைக்கலாம். இது நல்லா கூலா சர்வ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம இத வந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துர்க்கோம். நல்லா சூப்பரா வந்திருக்கு. இது மேலே நான் நட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரியப்படுத்துங்க. இது ரொம்ப சிம்பிள், ஹெல்தி and டேஸ்டி ரெசிபி. குறைவான பொருட்கள் தான் இது பண்றதுக்கு தேவை. ஹோம்மேட் யோகர்ட் ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்க யோகர்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப திக் and creamy டெக்ஸ்சர்ல கிடைக்கும். சோ இப்போ நம்ம ரிமைனிங் யோகர்ட் வச்சு நெக்ஸ்ட் ரெசிபி பண்ணிரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லஸ்ஸி. லஸ்ஸி பண்றதுக்காக நான் இப்போ 1 கப் அளவு யோகர்ட் எடுத்துர்க்கேன். அத ஒரு விஸ்கால நல்லா mix பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு இத blend பண்ணோம்னா இது வாட்டரி ஆயிரும். சோ அதனால நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சு mix பண்ணும்போது இது ரொம்ப திக்கா இருக்கும். இப்போ இதல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு powdered sugar அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். சேர்த்தா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும்.
நம்ம பொடிக்காத சுகர் ஆட் பண்ணனாலும் இது வந்து வாட்டர் ரிலீஸ் ஆகி தின் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பொடிச்ச சுகர் ஆட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இதில் 1/2 கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது லஸ்ஸியோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃப்ளேவரில் வேணாலும் ஃப்ளேவர்ட் லஸ்ஸி ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் 2 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் யோகர்ட் சேர்த்துட்டு மேலே டாப்பிங்காக கொஞ்சமாக நட்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம டைரெக்டாக சர்வ் பண்ணலாம். இதுதான் பிளெயின் லஸ்ஸி அல்லது கிளாசிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பேஸ் யூஸ் பண்ணி நம்ம 2 ஃப்ளேவர் கூட ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர்டு லஸ்ஸி, அதுக்காக நான் ப்ளூபெர்ரி க்ரஷ் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதோட 2 ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக யோகர்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாஸை ஃபில் பண்ணி அதோட மேலே டாப்பிங்காக நட்ஸ் ஏதாவது சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன ஃப்ளேவரில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதை தனியாக பிளெண்ட் பண்ணி அதோட பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி லஸ்ஸி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியான ஃப்ளேவர்ட் லஸ்ஸி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ சூப்பர் டேஸ்டியான ப்ளூபெர்ரி லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது மேங்கோ லஸ்ஸி. இதுக்காக நான் மேங்கோ க்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் மேங்கோ பல்ப்பு கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் சேர்த்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு மேங்கோ க்ரஷ் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக லஸ்ஸி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் லஸ்ஸியும் மிக்ஸ் பண்ணி டாப்பிங்கில் நட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டாப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான மேங்கோ லஸ்ஸியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச லெவலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.